Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. கை நல்ல உயரட்டும், வாய் திறக்கட்டும். இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, கையை நல்ல வைத்து ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்து, உயிர் பிழைத்து, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என்ன சத்தமாய் பாடுவோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். கையை நல்ல வைத்து பாடுங்க. கை கட்டி நிக்காதீங்க யாரும். உதவி பெற்றே, துதிப்பே. கை திறந்து பாடுங்க. மறுபடியும் உயிர் பிழைத்து, எத்தனை பேர் மரித்து போனாங்க. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையப்பா. நீங்க சத்தமா பாடுங்க. சொல்லி சத்தமாய் உயிர் பிழைத்தே, தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக தோளின் மீது கையை நல்ல வைத்து தகப்பன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை தெரியுமா? தகப்பன், நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. நல்ல கை வைத்து சத்தமாய் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சத்தமாய் சொல்லுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரமே, மறவாமல். உயிர் பிழைத்த ஆண்டவரே, உயிர் பிழைத்து உதவி செய்தீர, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே. கையை நல்ல வைத்துங்க மேல. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. பாடுங்க சத்தமா. இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்
தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது தகப்பனாக இதுவரை தகப்பனை போல எங்களை சுமந்தீரப்பா. பார்க்கலாமா? இந்த கை வைத்து சத்தமாய் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஓரா மகாதியந்தரா லிவிங் வேர்ட் ஜீசஸ், ஜீவ வார்த்தை இயேசு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அமைதியாக இருந்து பரவாயில்ல, கர்த்தர் தருவார், அடுத்ததில் செஞ்சிருவார், அடுத்த மாதம் செஞ்சிருவார், அடுத்த வருஷம் செஞ்சிருவார். 7 பிள்ளையும் அப்படியே கடந்து போச்சு. அடுத்தது உனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு கேட்டான், அதுவும் அமைதியாக சொல்லலாம் இருக்குதுங்க அப்படின்னு. இருக்குது, நான் கூட்டிகிட்டு வர முடியாது, இந்த 7 பிள்ளைகளை எதுனே அவனை எடுத்துக்கா. இங்கே இருக்கிற சில பெற்றோர்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைய பார்த்தா அப்படி செய், இப்படி செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. உன் வாயாலே உன் குடும்பம் அப்படி இருக்கும். சத்தம் விடாமல் இருந்தீங்கன்னா ஒழுங்காக இருக்கும் உன் குடும்பம். பிள்ளைகளை நீ இது பண்ணிட்டியா, அவங்க பாட்டுக்கு நடக்கட்டும், விட்டுரு அமைதியா. கீழே விழுந்தா தாங்கி பிடி, அவ்வளோதான். டோன்ட் பி ஆல் த டைம் பொலம்பிஃபைங், நச்சுஃபைங். பிள்ளைகளை போய் அரிச்சிட்டே கிடக்கிறது. இந்த டிங்கடா வந்தியா பண்ண டிங்க தான் ஒரேடியாக போட்டின்னா தொலைஞ்சு போயிடும். எத்தனை பேர் ஈசாயை போல, நான் பாயிண்ட் வரேன், ஈசாய் கை வைத்து ஈசாய் ஆயத்தன்னு சொல்ல. ஈசாய் யாருக்கு அடையாளங்க? இயேசுவுக்கு. இதை நான் அப்படியே கொண்டு வரேன். இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுது சத்தம் போடாதவராக இருந்தார். கன்னத்தில் அறைந்தார்கள். ஒன்றும் கேட்கல. இந்த குணம் தான் யாருக்குள்ள இருந்துச்சு? ஈசாய்க்குள்ள. ஏன் அடிக்கிறேன்னு கேட்கல, ஏன் குத்துற, ஏன் வெட்டுற, ஒன்றும் கேட்கல. அவருக்கு தெரியும் பிதா அனுமதிக்கிறார், ஒரு பெரிய ரட்சிப்பு ஒன்று வருகிறது. ஹல்லேலூயா. அந்த ஈசாய் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் தெரியும். இவ்வளோ மூப்பர்கள் என்ன தேடி யார் வந்தார்? சாமுவேலு வந்தாரே. எத்தனை பேருக்கு விளங்குது? இங்கே இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஊரில் அத்தனை பேருக்கு உன்னை மட்டும் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரே. ஸ்தோத்திரம் பண்ண வாயை திறந்து ஹல்லேலூயா. உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? 7 பிள்ளையும் ஆசீர்வதிக்கலனாலும் 8வது பிள்ளையும் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? கைதட்டி ஆமென் சொல்லு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் கைவிட மாட்டார். இஸ் அவர் ஃபாதர். அவர் நம்முடைய தகப்பன். இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இன்றைக்கு வேண்டும். இன்றைக்கி நாம் தகப்பன்மார்கள் எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இனி தகப்பன்மார்கள் இனி எழும்புவார்களா? புருஷன்மார் இருக்காங்க. நான் எதுவும் சொன்னால் என்னை கோவப்படாதீங்க, இதான் உண்மை. புருஷன்மார் இருக்கிறாங்க, அண்ணன்மார் இருக்கிறாங்க, தம்பிமாரெலாம் இருக்காங்க. எல்லா மாரும் இருக்குது. மாறு தட்டிக்க வேண்டியதான், மாறு அடிச்சிக்க வேண்டியதான். ஆனால் யாரும் இல்லைங்க. கவிதை வாய்த்திருந்து கேளுங்க, தகப்பன்மார்கள் வேண்டும். எத்தனை பேர் உனக்கு ஒரு தகப்பன் வேணுமா வேணாமா? பிதா நம்முடைய தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார்? தகப்பனாக இருக்கு. அவருடைய வார்த்தை கேள், அவருடைய ஆலோசனை கேள். உன்னோடு அவர் என்ன செய்து பேசட்டும். ஈசாய் ஒரு நல்ல தகப்பன்.
எல்லாத்துக்கும் மேலே இயேசு நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். சரின்னு 8வது மகன் வந்துட்டான். வந்த உடனே அவனை அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்கள் பிள்ளைகளை யாரையாவது கூப்பிட்டு பைபிள் ஸ்கூலில் அனுப்பிட்டா நீங்கள் உடனே விட்டுருவீங்களா? கவனிங்க, பெற்றோர்களை கவனிங்க. ஈசாய் அந்த 8வது பிள்ளைய சாமுவேல் எடுத்துக்கிட்ட போது, அபிஷேகம் பண்ண போது ஈசாய் ஒன்றுமே சொல்லலை. இந்த பிள்ளைய கர்த்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன், இவனை அபிஷேகம் பண்ணாத, இவனெல்லாம் ராஜாவாக வேணும், பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அவன் ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்தான். அந்த 8வது மகனாகிய அந்த தாவீது தான் ராஜாவாக மாறினான். உன் வாயாலே தான் உன் குடும்பம் கெட்டு போச்சு. உன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்க கூப்பிடும் போது அனுப்புனியா? உன் பிள்ளைய தேவன் ஆசீர்வதிக்க கூப்பிடுவார், அனுப்புனியா? 7 பேரும் போயிட்டான். இன்னைக்கு தெரிஞ்சுங்க அருமையான விசுவாசிகளே, உன் குடும்பத்தில் ஒரு துளிர் விடணும்னா யாரையாவது ஒரு பிள்ளையவாது யாருக்கு கூப்பிடும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, எத்தனை பிள்ளைய நீ பெற்றாலும் ஒரு பிள்ளைய தேவனுக்காக ஒரு பாட்டு பாட வச்சிரு, ஒரு பிள்ளைய தேவனுக்காக ஒரு வசன வாசிக்க வச்சிட்டீங்கன்னா அதுதான் ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றும். புரிஞ்ச கை வைத்து சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஷம்தரபாலா. என் ஆசையெல்லாம் நான் மட்டும் பாஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்லை, என் பிள்ளைகள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேர் என்னவா மாறணும்? ஊழியக்காரனாக மாறணும். இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தீர்க்கதரிசிக்கலாம். அதான் எங்களுடைய வாஞ்சையெல்லாம். உன் ஆசை என்ன? உன் ஆசை என்ன? இன்னொன்று கவனிங்க, உங்கள் ஆசை நடக்கவே நடக்காத நிறைய விஷயத்தில். எங்கள் அப்பா என் மேலே வச்ச ஆசை, என் பையன் இங்கிலீஷ் படிக்கணும், என்னை கொண்டு படிக்க வச்சார் இங்கிலீஷ். அவர் நினச்சிட்டார் நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு போய் எல்ஐசியில் ஆஃபீஸராக நான் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்த இடம்லாம் உங்களை நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஆஃபீஸில் ஸ்டெனோவாக இருந்தேன், ஸ்டெனோ பல மாதங்கள் இருந்தேன். எங்கள் அப்பா பதில் வரான் பெரிய ஆஃபீஸரை, கடைசியில் நான் பீஸாக போயிட்டேன். ஆனால் என்னை பற்றி யார் திட்டம் வச்சுருந்தாரு? உன் பிள்ளையை பற்றி நீ நினைக்கிறதோட கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். உன் வயிற்றுல வரல, உனக்கு ஒரு வேலை வயிற்றுல வரணும்னா கை வச்சு பேச சொல்லு, அதை கொடுத்துறேன்னு சொல்லு, வரும். என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். சாராளுக்கு வழிபாடெல்லாம் நின்று போயிட்டு நான் நினைக்கிறேன் இந்த மெசேஜெல்லாம் வந்து இதெல்லாம் அப்படி தான் குழந்தை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவன் நினைத்தால் எதையும் செய்வார். வயசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஆப்பிரிக்காவில் அவங்க பிலிவஸ் தான் நினைக்கிறேன், 73 வயசு தாத்தா பாட்டி, 2 குழந்தை பிறந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சும்மா இல்லைங்க, நீங்கள் என்னமோ ஒரு ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவன் இன்னைக்கும் அற்புதம் செஞ்சுட்டா இருக்கிறார். தேவன் நினைச்சால் எதையும் செய்ய சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஈசாய் ஒரு நல்ல தகப்பனை, அந்த ஈசாயை வெட்டினார்கள், 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 வெட்டினார்கள். அவனை அழிக்க நினைத்தார்கள். வெட்ட வெட்ட துளிர்க்கும் இயேசுவின் பரம்பரை, வெட்ட வெட்ட துளிர்க்கும் இந்த இரத்தத்தின் பரம்பரை, வெட்ட வெட்ட துளிர்க்கிறது இயேசுவின் நாமத்தை நினைத்தவர்கள் தான். வெட்ட வெட்ட துளிர்க்கிறவன் யாரு? தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தான். வெட்ட வெட்ட துளிர்க்கிறவங்க யாரு? அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற இந்த ஜனம், இங்கே பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தையை கை கொள்ளுகிற ஜனம் வெட்ட வெட்ட துளிர்க்கும். இன்னைக்கு யாராவது இந்த குடும்பம் எனக்கு அழிஞ்சு போச்சு, கீழே போச்சுன்னு சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும், உன்னை தேவன் தெரிஞ்சுக்கல, நீ ஒழுங்காக ஆராதிக்கல, எனக்கு நல்லா தெரியும், நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ஆராதிக்கிறவனா நீ உண்மையாக இருந்தா உன்னை 100 வெட்டு போட்டாலும் மறுபடியும் நீ மேலே வந்துடுவே. எத்தனை பேருக்கு வரணும்னு கைவிதி ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறவங்களாம் இப்போ நான் சொல்கிறேன், மறுபடியும் ஈசாயின் அடிமரம் துளிர்த்தது. சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் 3 தடவை. நீங்கள் சொல்ல கைவிதி. ரட்சிக்கப்பட்ட நானும் துளிர்விடுவேன், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் துளிர்விடுவேன், அவரை ஆராதிக்கிற நான் துளிர்விடுவேன். என்னை கொண்டு பெத்லகேமாகி அவருடைய சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸில் ஒரு குட் நியூஸ் தெரியுமா? இயேசு இங்கே தான் பிறந்திருக்கிறார். இயேசு இருக்கிற இடம் தான் பெத்லகேம். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு எங்கே இருக்கிறார்? அதான் என்னது? பெத்லகேம். அதான் பெத்லகேம். எனக்கெல்லாம் இந்த திருச்சபை தான் பெத்லகேம், இந்த திருச்சபை தான் ஜெருசலேம், இந்த திருச்சபை தான் சீனாய். உங்களுக்கெல்லாம் சர்ச்சை எப்படி இருக்கோ தெரியல, போனால் எப்போ விடுவாரோ தெரியல. இப்போ வேறு ரொம்ப நேரம் வேறு பிரசவம் பண்ணிகிட்டு இருக்காரே.
கறி வாங்கணும்னு நினைச்சோமே, வண்டி எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோமே, இப்படி நீ நினைச்சிட்டு நீ உட்காந்துருப்ப. அது அப்படியே கறியோடே போ. ஆனா என் வார்த்தையை கேட்கிற நீ வெட்ட வெட்ட துளிரு. இங்க வார்த்தையை கேட்கணும்னா வா. இங்க யாருடைய வார்த்தை இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, ஈசாயின் அடிமரம் என்ன செய்யும்? துளிர் விடும். ஈசாயின் அடிமரம் துளிர் விடும். ஈசாயை தேவன் அழைத்தார். ஈசாயை தேவன் அழைத்தார். அந்த ஏசாயா 11:1 2 வார்த்தை இருக்குது. ஒன்று, அடிமரத்திலிருந்து என்ன தோன்றும். 11:1 வாசிப்ப எல்லாரும் முடிக்க போறேன். கொஞ்சம் சந்தோஷமா வாசிப்பீங்க. வாசிங்க. ஈசாயின் துளிர். 2வது அவன் வேர். சொல்லுங்க வேர். எல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் வேருக்கு போறேன். இப்பதான் வேர். சொல்லுங்க வேர். ரூட்டுன்னு அர்த்தம். ரூட், வேர். அடிமரத்திலிருந்து தொழிற்கிறது ஒன்று இருக்குது. 2வது எங்கிருந்து தொழிற்குமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் நம்ம சபையில் அடுத்த 35 வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடிமரம் தொழித்துக்கிட்டே இருக்கும். வேர்லேருந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. வேர்லேருந்து பிடிக்கும். ஆண்டவருடைய வல்லமை பெறப்படும். ஆமென். பாருங்க, உங்கள் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, என்றைக்கோ ஒரு நாள் பிபிஎஸ்லேருந்து வசனம் கேட்டிருப்பான், என்றைக்கோ ஒரு நாள் வந்து பாட்டை கேட்டிருப்பான், என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணியிருப்பான். அது அந்த அடியில் வேரில் இருக்குங்க. ஒரு நாள் அந்த வேர்லேருந்து பிடிக்கும் பாரு. எத்தனை பேருக்கு விளங்கி போனால் கை வைத்தி ஆமான்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வேர் துளிர்க்கும். இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்குள்ளே போடுற விதை அது அப்படியே கிடக்கும். அவன் 10 வருஷம் முரட மாதிரி தெரிவான். 20 வருஷம் உனக்கு போக்குரி மாதிரி தெரிவான். 25 வருஷம் சம்பாதிக்க மாதிரி தெரிவான். இப்போ கை வைத்துங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஒரு நாள் திடீரென்று வேறு என்ன செய்யும்? அதமா சொல்லுங்க. வேறு என்ன செய்யும்? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வடப்பட்டினம் தென்பட்டினத்தில் போய் நான் சண்டே ஸ்கூல் நடத்துவேன். இப்போ தான் டீச்சருங்களாம் இருக்காங்க. அப்போது ஈச்சர் தான் இருந்துச்சு. நான் தான் டீச்சர். வடப்பட்டினத்தில் போய் நடத்துவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். இருக்கல சைக்கிள். அங்கே போய் வடப்பட்டினம் தென்பட்டினம் சண்டே ஸ்கூல் நடத்தியிருக்கேன். அந்த சண்டே ஸ்கூலில் ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட், அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் இப்போ காரத்தீட்டில் தான் இருக்கிற. இங்கே இருக்கார் பிரதர் ஆசிர் செல்லத்துற ஒய்ஃப். அப்படி தானேயா? இங்கே இருக்கார் பாருங்க. நேற்று அங்கே ஜப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைய பார்த்தேன் நான். சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் அப்போ எங்கேருந்து வந்திருக்குது? புரிஞ்சா மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வைத்துங்க. வசனத்தை விதை. கர்த்தருடைய வார்த்தை விதை. கை தட்டுங்க. ஒரு நாள் வரும். சீக்கிரம் சொல்லுங்க. கை தட்டுங்க. வேரிலிருந்து கிளை எழும்பும், துளிர்க்கும். வேர்கள் துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நீ விதைத்த விதை, ஜெபித்த ஜெபம் பற்றி பிடிக்கும் அப்படியே மேலே. ஆமென். வேறு துளிர்க்கணும்னா அது எங்கே இருக்கணும்? 1 கீழே இருக்கணும். 2 ராஜாக்கள் 19:30 வாசிங்க. வேறு வந்து மேலே, தலைக்கு மேலே வேர் இருந்தால் துளிர்க்குமா? கீழே இருந்தால் வேர் துளிர்க்குமா? வாசிங்க. 2 Kings 19:30. கீழே வேர் பற்றி, கடைசி வரியா? கீழே வேர் பற்றி. சரி, வேறு எங்கே இருக்கணும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எங்கே இருக்கணும்? இன்னைக்கு சிலருக்கு வேரெல்லாம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. எங்கே இருக்குது? நான் சொல்றது உண்மையா இல்லையா? மரவள்ளி கிழங்குக்கு எங்கே இருக்குது வேறு? சொல்லுங்க. கீழேயா இருக்கு? அந்த கிழங்கு வாங்கிட்டு வரி, அதில் தானே இருக்குது வேறு. அது கீழேயா போகுது? அது கீழே போனதான் கேதுர மரமாக மாறி இருக்குமே. அந்த வேறு தான் கிழங்கு, கிழங்கு தான் வேறு. இது மேலே தான் இருக்கும். கீழே போகிற வேறு வேற, மேலே இருக்கிற வேறு வேற. இப்போ நான் சொல்றது சரியா தவறா? பயிரிடுறவங்க சொல்லுங்க. கிழங்கு வேறு எங்கே இருக்கு? முள்ளங்கி வாங்குறீங்களே, வேறு எங்கே இருக்கு? மேலோட தான் இருக்கும். முள்ளங்கி வேறு எங்கே இருக்குது? மேலோட தான் இருக்கும். ஆனால் கேதுரு மரத்து வேறு எங்கே இருக்குது? முருங்கை மரத்து வேறு எங்கே போகுது? தென்னை மரத்து வேறு எங்கே போகுது? சத்தமாக சொல்லுங்க. அடியில் ஆழம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த மாதிரி சொன்னீங்களே, இந்த மாதிரி இருந்தால் சாம்பார் தான் வைப்பாங்க. ஆனால் கேதுரு மரமாக இருந்தால் வாசல் செஞ்சு ஆலயத்தில் கொண்டு வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வேறு எங்கே இறங்கணும்?
அதான் காமிங்க. கீழே டவுன். எங்க இறங்கணும்? உங்க வேறு ஒழுங்கா கீழே இறங்குதா? இன்னும் நான் சொல்றேன் டீப்பா, அந்த சர்ச்சுக்கு மேல உனக்கு பிடிப்பு இருக்குதா? ஏன் இந்த சர்ச்சை விட்டு சிலர் ஓடிடுறான், ஆண்டவர்கிட்ட ஓடிடுறான்? அவனுக்கு எங்க இல்லை வேறு? கீழே போல. வேறு கீழே இருந்தா அவன் அசைய மாட்டான், இயேசுவையும் விட மாட்டான், ஆலயத்தையும் விட மாட்டான், யாரையும் விட மாட்டான். நான் சொல்றதுக்கு அநேகருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இயேசு விட்டு விலகிட்டா, ஆலயத்துட்டு எதை விட்டு விலகிட்டா அதை நினச்சிக்கிடுங்க, என்ன இல்லாமல் போச்சு இவனுக்கு? வேறு இல்லாமல் போச்சு. ஆனால் வேறு இருக்கிறவனை அசையாக்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்கள் வேறு ஆழமாக இறங்கணும்? கைவிதி ஸ்தோத்திரம்னு ஆரம்பிங்க. சீக்கிரம் நேரம் ஆச்சு. உங்கள் வேறு ஆழமாக இறங்கணுமா? உன் வேறு ஆழமாக செல்லணுமா? உன் வேர் கீழே வேறு பற்றணுமா? இந்த கீழே வேறு பற்றினால்தான் அந்த வேர். அப்போ மேலே உன்னை எவ்வளவு வெட்டினாலும், கவனிங்க, மேலே உன்னை எவ்வளவு வெட்டினாலும் வேர் கீழே இருந்தால், கீழே இருந்தால் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டால், வசனத்தை பற்றி கொண்டால், கர்த்தரை பற்றி கொண்டால் மீண்டும் நீ துளிர் விட்டுருவ. அப்போ வேற எங்க அனுப்பணுங்க? கீழே அனுப்பணும். வேறு தண்ணிக்குள்ள இருக்கணும், வேறு தண்ணிக்குள்ள இருக்கணும். ஆனா அவன் வேறு மோசமான வேற அணைச்சக்கூடாது, போயிடக்கூடாது. வாசிங்க மத்தேயு 13:3. இயேசு சொல்றாரு பாருங்க, வேறு இல்லாமல் போனால் உலர்ந்து போயிடும். மத்தேயு 13:3. வேறு இல்லாமல் 13:3 மத்தேயு 13:3 13:21 வாசிங்க. நான் சொன்னது மட்டும் வாசி. வேறு இல்லாமல் அதை மட்டும் வாசிங்க, கண்டுபிடிச்சு. வேறு இல்லாதவன் எப்படியா? கொஞ்ச காலம் மாத்திரம். வேறு இல்லைன்னா கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வருவான், கொஞ்ச நாள் விசுவாசியா இருப்பான், கொஞ்ச நாள் தான் கை தட்டுவான், அப்புறம் தட்டவே மாட்டான், நம்மளை தட்டுவான். ஏன்னா வேறு கிடையாது அவனுக்கு. எத்தனை பேருக்கு வேறு இறங்கணும்? நம்ம குடும்பம் வேறுண்டு ஆண்டவரே. யாருக்குள்ள வேறு இறங்கணும்? கொலோசியர் 2:6 இயேசுவுக்குள் என்ன நமக்கு இருக்கணும்? வேர். கொலோசியர் 2:6 எடுத்து வாசித்து பார்ப்போம். இயேசுவுக்குள் வேறொண்டுங்கள், அவர் அன்பிலே வேறொண்டுங்கள், வசனத்தில் என்ன ஒன்றுங்க? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடுங்க, புரிஞ்சவங்கள ஆமேன். ஹல்லேலூயா. சீக்கிரம் இப்படி கை அசைச்சு சொல்லுங்க, வேர் கொள்ளணும். என் பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ப்பா, என் குடும்பம் நல்ல வேர் கொள்ளணும், இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளணும். சொல்லிக்கிட்டே இருங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேருக்கு சர்ச்சை வரக்கூடாது, அட்டண்டன்ஸ் போட்டதுக்கு சர்ச்சை வந்துட்டு கிடக்கூடாது, அல்லேலூயா போட்டதுக்காக சர்ச்சை வரக்கூடாது. வேறொன்றணும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சரியான தண்ணி ஊற்றினா நல்லா இருக்கும். எபிரேயர் 12:15 வேறு கசப்பாக மாறக்கூடாது. கசப்பான வேர் அப்படின்னு இருக்கு. வேர் எங்கன்னா போயிடுச்சுன்னா ஃபுல்லாக சினிமா பாட்டு, விவித் பாரதி வத்து ஒரிசர் போட்டு கேட்டீங்கன்னா யுவர் வேர் பிகேம் கசப்பு. இல்லை வாசிங்க. என்ன வேறு? அப்போ கசப்பான வேறு. டிவி பார்க்குறவன், சினிமா பாட்டை போட்டு இருக்கவன், அவன் பேண்டை கிழிக்கிறான், இவன் கழிச்சுக்கிறான், சட்டையை கழிச்சா இவன் கழிச்சுக்கிறான், அவன் ஆம்பளை பொம்பளை மாதிரி முடி வச்சுக்கிறான், இவன் வச்சுக்கிறான். இதெல்லாம் என்ன வேறுங்க? தைரியமாக சொல்லுங்க, யாரும் உங்களை அடிச்சிட மாட்டாங்க. என்ன வேறு இது? கசப்பான வேறு. அவன் எதை பார்க்கறானோ அப்படிதான் இருப்பான், எதை பார்க்கறானோ எதை படிக்கிறானோ அப்படிதான் இருப்பான். என் பிள்ளை சினிமாவெல்லாம் பார்க்கும், ஆனால் இயேசுவை தான் நேசிக்கும். ஆஹாஹா, சார் என்ன வசனம்! நீ போய் நடிச்சுன்னா காசு கோடி கோடியாக கிடைக்கும் போ. இந்த நடிப்பு வேற நம்ம விசுவாசிகளுக்கு. என் பிள்ளை சர்ச்சுக்கு மட்டும்தாங்க வரமாட்டான், ஆனால் இயேசுவே தான் அவனுக்கு கதி. அப்பா சூப்பர். இந்த மாதிரிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஏமாத்தன்னு நினச்சா நீ தான் ஏமாந்து போவ. நானும் தான் 36 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன், சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் வேறு இல்லாததுனால அழிஞ்சு போகிறான். வேறு கசப்பாக போகுது. ஒழுங்கான வேறு இருக்கணும். கொரோனாவில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, பல வியாதி, கேன்சரில் நிறைய பேர் சாகுறாங்க. நம்மளை தான் எதுக்கு கர்த்தர் உயிரோடு வச்சுருக்கார்? அவருக்கென்று வேறொன்று நிற்கணும். நிறைய கிளைகள் எழுமா. கைவிதி சீக்கிரம் ஜெபம் பண்ணி நேரம் ஆச்சுக்க. நான் சொல்கிறது தயவுசெய்து சொல்லுங்கள், நான் வேறொன்றி நிற்கணும். அது கசப்பான வேற இல்லாமல் நல்ல வேறாக இருக்கணும். கையசைச்சு சொல், நிறைய கிளைகள் எழுமணும். அந்த வேர்லேருந்து கிளைகள் எழுமணும். அப்பா ஷப் கராபா. அந்நிய பாஷைகளை பேசுகிற, அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே
ஓ, இன்று காலை எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தை ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அதிக நேரம் இல்லாதனால இந்த பாதியை பிரசங்கத்தோடு முடிக்கிறேன். இனி எனக்கு பிரசங்கத்துக்கு வார்த்தைக்கு நேரம் கொடுத்தா நான் உங்களோட பேச ரெடியாக இருக்கிறேன். கர்த்தர் பேச விரும்புகிறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இனி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குற காலம் சீக்கிரம் குறைய போகுது. பிரசங்கத்தை கேட்குற காலம் குறைய போகுது. பிரசங்கிக்கிற தகப்பன்மார்கள் குறைந்து போவாங்க. வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். யோசேப்பு சேர்த்து வச்ச மாதிரி இப்போ ஏன் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்ருக்காருன்னு தெரியல. பஞ்சகாலம் வருது. சேர்த்து வச்சுக்கோ, கேட்டுக்கோ. இந்த வசனத்தை எல்லாருக்கும் கொடு. சீக்கிரம் வளர்ந்து கிளை விட ஆரம்பி. இந்த கடைசி மட்டும் வாசித்துருங்க. 11:1 கடைசி அந்த ஒரு பிட்டை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். செழிக்கும்னு இருக்கு பாருங்க, இருக்கான்னு பாருங்க பைபிளில். அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுவோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேர்களிருந்து, ஆமாம், வெட்டிட்டு அதுலேருந்து முளைச்சா அது என்ன செய்யுமா? செழிக்கும். ஏன்னா அது ரட்சிக்கப்பட்ட வேர். அது இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட வேர். பைபிளை மூடி வச்சுட்டு எழுந்து நிற்போமா? நேரமாகிறது. நான் பாடின அந்த பாடலின் ஒரு வார்த்தை மீண்டும் பாட விரும்புகிறேன். தகப்பனே, அவரை நோக்கி பார்க்கல. எல்லாம் சீக்கிரம் கை வைத்தி ஆண்டவரை பார்த்து, தேவனே, இந்த வசனத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டுருங்க. ஈசாயின் அடிமரத்தை அந்த வசனத்தை சத்தமாக சொல்லுங்க. சீக்கிரம் சத்தமாக சேர்ந்து சொல்லுங்க. ஈசாயின், இன்னும் சத்தமாக சொல்லுவோம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வேர்களிலிருந்து என்ன எழும்ப போகுது? கை சீக்கிரம் வைத்து. என் குடும்பம் வேர்லேருந்து முளைக்கும். எங்கள் சபை அடி மரத்திலேருந்து முளைக்கும். சீக்கிரம் சீக்கிரம் நேராச்சு சொல்லுங்க. பிரதர் காரு செப்பண்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு வியாதி போராட்டம் வந்தாலும் மறுபடியும் நான் எழும்புவேன். எவ்வளவு கடன் இருந்தாலும் மறுபடியும் நான் வருவேன். சொல்லுங்க சீக்கிரம் நேராச்சு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் மறுபடியும் நான் துளிர் விடுவேன். அடியில் வேர்லேருந்து ஒரு துளிர் வரப்போகுது. இதை சொன்னவங்கள கை தட்டிட்டே மறுபடியும் சொல்லுங்க. சத்தமாக கை தட்டிட்டே சொல்லுங்க. சொல்லுங்க, நான் துளிர் விடுவேன். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துக்கிறோம். அப்பிரயோஜனமான மக்கள், ஒன்றுக்கு உதவாத எங்களை தெரிந்து கொண்டீர். யாரும் வேணான்னு சொன்ன எங்களை தெரிஞ்சுக்கிட்டீர். எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் தான் எங்கள் தகப்பன். இப்படி எங்களோடு பேசுகிற நம்ம தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அழியாமல் அந்த வார்த்தை போயிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை எல்லாருக்குள்ளேயும் போனப்பா, எல்லாரையும் பலப்படுத்தும். நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து கூடி கூடி ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறதுலாம் உங்களுடைய நாம மகிமைக்காக தான். அப்பாவுடைய வீட்டுக்கு வர்றோம், அப்பாவுடைய முகத்தை பார்க்குறோம். நீர் அனுப்பி நம்முடைய குமாரனாகி இயேசு பார்க்குறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை வந்து பலிக்கட்டும். இங்கே வந்து முழங்கால் படிட்டு பாரதிச்ச ஒருவரையும் நீர் கைவிடாதிரும். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை, உயிருள்ள வரை உம்மை துதிக்கட்டும். படைக்கப்பட்ட காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும். வெறும் காணிக்கை இல்லை, எங்களையே நாங்கள் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Our address: Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.